11லேருந்து 14 வரைக்கும். இது ஒரு சுன்னத்து, அல்லாஹ்வுடைய சுன்னத்து. நமக்கு முன் பல தூதர்களை அவர்களது சமுதாயத்திற்கு அனுப்பினோம். அவர்களிடம் தெளிவான சான்றுகளை அவர்கள் கொண்டு வந்தனர். குற்றம் செய்தோரை தண்டித்தோம். நம்பிக்கை கொண்டோருக்கு உதவுவது நம் மீது கடமையாகிவிட்டது. அப்பாவி மக்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் மேலே கடமை. அது என் மேலே நான் சுன்னத்தாக வச்சிருக்கிறேன், அது நான் பண்ணாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி அடிக்கிறது கூட, இது 30 அத்தியாயத்தில் 47 வசனம். அப்படி அடிக்கிறது கூட எடுத்த எடுப்புலையெல்லாம் எல்லாம் அடிச்சிட மாட்டான். அப்படி அநியாயம் ஒரு கூட்டம் பண்ணுது, ஒரு கும்பல் பண்ணுது அப்படின்னா அதுக்கும் ஒரு இது வச்சுருக்கான், க்ரைட்டீரியா வச்சுருக்கான். இப்போ இன்றைக்கி ஒரு வீடு ஜப்தி பண்ணுறோன்னா உடனே போய் ஜப்தி பண்ணிடுவானா, பண்ணுறதில்ல. ஒரு நோட்டீஸ் அனுப்புவான், அப்புறம் ஒரு 2வது நோட்டீஸ் அனுப்புவான், அது வார்னிங் இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஸ்டெப்ஸ் ப்ரொசீஜர் இருக்குல்ல. அது மாதிரி அல்லாஹ்வுடைய ப்ரொசீஜர் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான் 17 அத்தியாயத்தில் 15 வசனத்தில் சொல்கிறான், மேலும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் உள்ள வேறுபாட்டை உணர்த்திட ஒரு தூதரை அனுப்பாதவரை நாம் யாரையும் தண்டிப்பவர் அல்ல. ஏன் அறியாமையில் அவன் ஜுலும் பண்ணிடக்கூடாது. யார் அந்த அந்த அநியாயம் பண்ணிட்டு இருக்கிற ஆள் ஃபிரௌனு, அது தப்புனே தெரியாமல் நான் பண்ணிட்டேன், அதனால் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த கண்டிஷனில் அவனை அடிக்க மாட்டான். நீ தப்பு தான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி உன்னை ஒரு கூட்டம் உணர்த்தும். அது யார்? தூதர்களை அனுப்பி, ரசூல்களை அனுப்பி அதை ஹுஜ்ஜத்தை நிறுவ சொல்லுவான். இது நூ அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டது, நீரினால் அழிக்கப்பட்டது. ஆனால் நூ அலைஹிஸ்ஸலாமும் எச்சரிக்கையும் செஞ்சாங்க. நாம் நூஹை இந்த அறிவுரையுடன் அவருடைய சமூகத்தினரிடம் அனுப்பினோம். உம்முடைய சமுதாயத்தை எச்சரிப்பீராக, துன்புறுத்தும் வேதனை அவர்களிடம் வருவதற்கு முன்பாக. இந்த துன்புறுத்தும் வேதனைன்னா மறுமைன்னு நினைச்சிடாதீங்க, துனியாவில் வரக்கூடிய துன்புறுத்தும் வேதனை. அவர் கூறினார், என் சமூகத்தினரே, நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதராவேன். அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள், அவனுக்கு அஞ்சுங்கள், மேலும் எனக்கு கீழ்ப்படியுங்கள். இது ஃபுல் டீட்டெயில் அந்த 71வது சூரா, அது ஃபுல்லாக படிங்க பாருங்க, அழகாக இருக்கும். அவர் எப்படிலாம் எச்சரிக்கை பண்ணார், இவனுங்க எப்படிலாம் அதை மறுத்து பண்ணாங்க. கடைசி அல்லாஹ் என்ன பண்ணான், அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான், மேலும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரையில் உங்களை விட்டு வைப்பான். நிச்சயமாக அல்லாஹ்வினால் நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வந்துவிட்டால் அது ஒத்தி வைக்கப்பட மாட்டாது. அந்தோ இதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு 71லேருந்து 4வது வசனம் வரைக்கும். கடைசி அவங்க என்ன ஆனாங்க பார்த்தீங்கன்னா, தங்கள் தவறுகளின் காரணத்தால் அவர்கள் நீரில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். இருந்தும் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மூழ்கடிக்கப்பட்டாங்க. மேலும் நெருப்பில் வீசி எறியப்பட்டார்கள். அது எங்க? கபூரில். பின்பு அல்லாஹ்விடமிருந்து தங்களை காப்பாற்றி உதவுவோர் எவரையும் அவர்கள் பெறவில்லைன்னு சொல்லிட்டு 71 25 அல்ல சொல்கிறான். இப்படி அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரசூல்கள் அந்தந்த அநியாயக்கார அந்த அடக்குமுறையாளர்கள் கூட்டத்திடர் போய் என்ன பண்ணுவாங்க, எச்சரிக்கை பண்ணுவாங்க, நீ பண்ணிட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஜுலுமு, இதை விட்டுரு அப்படிம்பாங்க. இந்த வேலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு யார் இப்போ ரசூல்? இந்த உலகத்துக்கு யார் ரசூல்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ரசூல். அன்னைக்கே அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த இவ்வளோ பெரிய இந்த அடக்குமுறை கூட்டத்துக்கு ஒரு அழிவு இருக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த அழிவு பற்றி குர்ஆனில் ஏற்கனவே அந்த எச்சரிக்கை விடப்பட்டிருக்கணும். இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு, அதாவது இப்படி நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு பூமியிலே அசாபு வரும் அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை குர்ஆன்லேயே இருக்கணும். ஏன்னா ரசூலா வரப்போகிறது இல்லை. இப்போ அமெரிக்காவிட்ட போய் நீ பண்ணிட்டு இருக்கக்கூடிய அநியாயங்கள்லாம் தப்பு, அதை விட்டுருன்னு சொல்லுவாங்களா? இப்போ அங்கங்கே யாரெல்லாம் இந்த பிரிட்டன்டையோ அந்த நேட்டோவிட்டையும் போய்ட்டு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ அதுதான் அல்லாஹ் சொல்கிறேன், இங்கே ரசூலில் நபியை ஒவ்வொரு வகுப்பாருக்கும் அவர்களிலிருந்தே அவர்களிடம் வந்த நபியை சாட்சியாக நாம் அழைக்கும் நாளில் உங்களை இவர்களுக்கு சாட்சியாக கொண்டு வருவோம். ஒவ்வொரு விஷயத்தை தெளிவாக விவரிக்கக்கூடியதாக இருக்கும் வேதத்தை நாம் உங்கள் மீது இறக்கி இருக்கின்றோம். இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிருச்சுங்கிறான். எது? குர்ஆன். ஏன்னா நடக்க போகிற விஷயத்தை நம்ம இதில் எடுக்க போகிறோம். எது? மல்ஹமாவுக்கு குர்ஆன்லேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். எடுக்கும்போது அது ஏதோ ஒரு பின்னணியை தான் பேசியிருக்கும், பின்னாடி நடந்த ஒரு காலகட்டத்தை சார்ந்த வசனமாக தான் இருக்கும். ஆனால் நடக்க போகிறதும் அதுக்குள்ளே இன்க்ளூடட் ஆகும். ஸோ அந்த அடிப்படையில் இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரசூல்லா இந்த பணி கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். 16வது அத்தியாயத்தில் 89வது வசனம். இந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை கொடுத்தது பார்த்தீங்கன்னா பனி இஸ்ராயீலில் 58வது வசனத்தில் எச்சரிக்கை வருது. எந்த ஊரையும் மறுமை நாளைக்கு முன் அழித்தொழிக்காமலோ கடுமையான வேதனையில் ஆழ்த்தாமலோ நாம் விட்டு விட மாட்டோம். இது இறைவனின் பதிவேட்டில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு நகரமாக இருக்கட்டும், அந்த நகரத்தை அல்லாஹ் என்ன பண்ணுவானாமா, மறுமை நாளைக்கு முன்னாடி ஒன்று அழிச்சிருவோம். ஒரு தடவையாவது அது அஸாபு கொடுத்து அந்த ஊரே முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கும், அல்லது கடுமையான வேதனையில் ஆழ்த்தாமலோ. இப்போ இதில் அழிக்கப்பட்ட நகரங்கள் எது? ரசூலுல்லாவுக்கு முன்னாடி
முற்றிலும் அழிக்கப்பட்ட நகரங்கள், அந்த நகரங்கள் தனி. அதை வந்து இவர் என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா, இம்ரான் ஹுசைன் அவங்க, யாரை வந்து அல்லாஹ் அழிச்சானோ அவங்க தனி, அழிக்கப்படாமல் இருக்கிறாங்கல்ல அவர்களை வந்து அல்லாவே வேதனை கொடுப்பான். முற்றிலும் அழிக்கப்பட மாட்டாங்க, ஆனால் பனிஷ்மெண்ட் கொடுக்கும். அந்த வேதனை சரியான சுழுக்காக இருக்கும். உங்கூட்டு அடி, அதுவும் அல்லாவுடைய அடி எப்படி இருக்கும்னா சாதாரண அடியெல்லாம் இருக்குது. சும்மா வந்து குட்டி அந்த பூகம்பம் பிடிச்சிக்கிறது, ஒரு மலையை வந்து வெள்ளம் வந்து அடிச்சிடுறது, அந்த வந்து ஒரு பஞ்சத்தில் வந்து சும்மா அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு பயிர்கள் இது பண்ணுறது, அப்படி இல்லை. அவங்க சிஸ்டமே பிடுங்கிரும். அவங்க ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி வச்சுருப்பாங்களே, ஃபிரௌன் ஒரு கட்டமைப்பு எடுத்து வச்சிடும், அது உடஞ்சிரும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு கட்டமைப்பு இருக்கும், அந்த கட்டமைப்பு உடஞ்சிரும். இப்போ இன்றைக்கி என்ன கட்டமைப்பு இருக்குது, நியூ வேர்ல்டு ஆர்டர், அது உடைக்கணும். அந்த சிஸ்டமே உடஞ்சிடணும். இப்போ இவங்க ஒரு வேர்ல்டு ஆர்டர் வச்சுருக்காங்கல்ல, இது வந்து இது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, இது வந்து பாஸ்போர்ட்டு, இது அது இது நேஷனு, இதுக்கு ஒன்று ஒரு அமைப்பு, இது பண்ணும், இது மானிட்டரி சிஸ்டமு, அது அந்த சிஸ்டமு, இது வேர்ல்டு WHO, இது அதை பண்ணும், இதை பண்ணுங்கிறாங்களே, இது டோட்டலாக எல்லாம் உடைப்போம். அப்போ அந்த உடைக்கிறதுக்கு வந்து அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான், நேரம் வந்து ஒவ்வொன்றுக்கும் நான் வச்சுருக்கேன். அழிவுக்குள்ளான இந்த ஊர்கள் உங்கள் கண்முன் இருக்கின்றன. அவர்கள் கொடுமை செய்த போது அவர்களை நாம் அழித்து விட்டோம். அவை ஒவ்வொன்றின் அழிவிற்கும் குறிப்பிட்டதொரு காலத்தை நாம் நிர்ணயித்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு அழிவுக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்குது. அப்போ அந்த டைம் லிமிட் தான் அந்த ஹதீஸில் நமக்கு க்ளூ கிடைக்குது. எந்த இடத்துல அந்த அழிவு எதிர்பார்க்கலாம், எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும், அதோடைய பிளேயர்ஸ் யார், யாருக்கும் மத்தியில் வச்சு அதை எல்லாம் அழிவு கொடுப்பான் அப்படிங்கிறது. அப்போ அந்த தண்டிப்பான்னு பொதுவாக சொன்னாலும் யாரை தண்டிப்பான் அப்படிங்கிறதும் ஒரு கணக்கு இருக்குது. அந்த காலத்தில் தெரிஞ்சு போச்சு, ஃபிரௌனை தண்டிக்க போகிறான், நம்ரூத்தை தண்டிக்க போகிறான், இந்த ஓரினை சேர்க்கை செஞ்ச அந்த லூத்துடைய அந்த சமுதாயம் வந்து தண்டிச்சாங்க. இப்போ இன்றைக்கி வந்து உலகம் வந்து பரவலாயிருச்சு. இப்போ எவன் இங்கே ரொம்ப அநியாயம் பண்ணுறான், யார் அநியாயம் பண்ணுறான், யாரெல்லாம் இப்போ பார்க்க போனால் எல்லாருமே அநியாயம் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ யாருக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு கிரைட்டீரியா எல்லாம் வச்சுருக்காங்க. அதுவும் பனி இஸ்ராயல்லே எல்லாம் சொல்கிறான். 17ஆம் அத்தியாயத்தில் எல்லாம் சொல்கிறான், நாம் ஒரு ஊரை அழித்திட நாடினால், ஒரு ஊரை நான் டெமாலிஷ் பண்ணணும் அல்லது காலி பண்ணணும்னு நான் விரும்பினா அங்கு சொகுசாக வாழ்வோருக்கு நாம் கட்டளை இடுகிறோம். அவர்கள் அங்கு இட்ட கட்டளைக்கு மாறு செய்ய தலைப்படுகிறார்கள். அப்போது தண்டனைக்குரிய தீர்ப்பு அவ்வூரின் மீது விதிக்கப்பட்டு விடுகின்றது. ஆகவே அதனை நாம் அழித்தொழித்து விடுகின்றோம். அந்த ஊர்லேயே யார் ரொம்ப சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நான் ஆர்டர் போடுவேன். அவங்க வந்து அந்த ஆர்டருக்கு மாறு செய்வாங்க, அவங்களெலாம் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். நூவுக்கு பிறகு வாழ்ந்த எத்தனையோ தலைமுறையினர் தம் கட்டளைக்கேற்ப அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தன் அடிமைகளின் பாவ செயல்கள் குறித்து இறைவன் நன்கறிந்தே இருக்கிறான். இந்த ஊரில் எவன்லாம் மொல்ல மாதிரி, எவன் கேப் மாதிரி எல்லா லிஸ்ட்டும் என்கிட்ட இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க நான் எதுவுமே பார்க்கல, எல்லாமே இந்த தப்பு நடந்துட்டு இருக்குது, அப்படியே அந்த அநியாயத்தை வந்து நான் விட்டுட்டுருக்கிறேன்னு நினைக்க, எல்லா லிஸ்ட்டும் நான் வச்சுருக்கிறேன். மேலும் அவன் அனைத்தையும் பார்த்து கொண்டும் இருக்கிறான். அவன் கவனிச்சுட்டு தான் இருக்கிறான், லிஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இதில் வந்து ஒரு பிக்சர் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த நடக்கக்கூடிய அந்த அசாபு இருக்குல்ல, மறுமைக்கு முன் ஒரு அசாபு வரணும், அந்த அசாபு பூமியிலே வரணும். ஸோ இப்போ யாருக்கு அது உலகத்தில் வரும்னா, இங்கே ஒரு குழு எல்லாம் கொடுக்குறான், சொகுசாக எவன் வாழ்கிறானோ அவனுக்கு இந்த அசாபு வரும். இப்போ இந்த உலகத்தில் யார் சொகுசாக வாழ்கிறான்? வெஸ்டர்ன் வேர்ல்டு, மேற்கத்திய உலகம். செப்பல் 10 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. மன்னர்கள் போடல, சாதாரண ஒரு ரிவ்யூவர் போடுறான் 10 லட்சம் ரூபாய்க்கு தங்கத்தை. பார்த்துருக்கீங்களா? பிராண்டட் செப்பல் 10 லட்சம் ரூபாய்க்கு செப்பல் 15 லட்சம் 17 லட்சம். சாதாரணமாக நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாம் அந்த பொருள் இருக்கும், அதுக்கு ரிவ்யூவர் போடுவான் தெரியுமா? இந்த டெக்னிக்கல் குருஜி, இந்த தமிழ் டெக்கு, இவங்க உட்காந்துட்டு இருப்பாங்கள்ல, 22,000 ஒரு ஃபோன் வந்துருக்கு, இதில் ஸ்னாப் ட்ராகன் இருக்குது, இதில் இந்த கேமரா இருக்குது, அந்த கேமரா இருக்குன்ட்டு. அது மாதிரி அவன் செப்பலுக்கு வந்து ரிவ்யூ போடுறான். இது வந்து இந்த லெதரில் செஞ்சுருக்கிறாங்க, இது இந்த கம்பெனி வந்து மேக்கிங் பண்ணியிருக்கு, இதில் வந்து பக்கெல்லாம் வந்து தங்கத்தில் இருக்குது, இது இப்படி இருக்குது, 17 லட்சம் ரூபாய்க்கு பரவாயில்ல தான் அப்படிங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அவன் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அவங்க 17 லட்சம் ரூபா இங்கே ஒருத்தன் செட்டில் ஆயிடுவான். அந்த செப்பலை கொடுத்தானா அது ஒரு செட்டாக இருக்கும் அவன் வீட்டில். வருஷம் அப்டேட் பண்ணுவாங்க அவங்கெல்லாம். அந்த செப்பல் வந்துச்சுன்னா ஒரு செட்டாக இருக்கும். அந்த 17 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா செட்டில் ஆயிடுவான். ஒருத்தன் தொழில் வச்சுக்குவான், ஒருத்தன் காலங்காலமாக பொழைச்சிக்குவான், ஒருத்தன் பொட்டை பிள்ளைங்களை கரை சேர்த்திடுவான், ஒருத்தன் வீடு கட்டிடுவான். அவன் லைஃபே ஒரு நிலம் வாங்கி போட்டு அவன் எங்கேயோ போயிடுவான். 2 ஆடு வச்சுருந்தவங்களாம் டெவலப் ஆகிட்டாங்கன்றாங்க. இந்த அரசாங்கம் ஃப்ரீயாக ஆடு கொடுத்து
2 ஆடு வச்சுருந்தவங்களாம் 20 ஆடாக போச்சு, 10 ஆடாக போச்சுங்கிறாங்க. இந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த வாழ்க்கை தரம் இருக்குது. ஏது அவங்களுக்கு அவ்வளோ காசு? ஏது அவ்வளோ உழைச்ச காசா? உழைச்ச காசுலாம் கிடையாது, திருடின காசு. உலக மக்கள் எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த கட்டமைப்பின் மூலமாக திருடப்படக்கூடிய காசு, வட்டிங்கிற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி, பேப்பர் கரன்சிங்கிற ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தி, அதுக்கு மதிப்பு நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு குழுன்னு உட்கார வச்சு, யாரெல்லாம் அப்பாவி மக்கள் இருக்காங்களோ அவங்களுடைய பேப்பர் கரன்சிக்கெல்லாம் வேல்யூ கம்மி, இவங்களுடைய பேப்பர் கரன்சிக்கு வேல்யூ ஜாஸ்தி. இவங்க பாட்டுக்கு உட்காந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க பாருங்கள் வெள்ளைக்காரங்க எல்லாம். ஃபாரின் டூரிஸ்ட்லாம் இங்கே வராங்களா? எத்தனை நாள் வருவாங்க தெரியுமா? 3 மாதம் 4 மாதம். நம்ம டூரு போவோம், எப்போ போவோம்? சனிக்கிழமை நைட்டு போவோம், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்துடும் அதிகபட்சம் டூரு. ஏன்னா திங்கக்கிழமை போகலைன்னு வச்சுங்க, ஃபிரௌன் ஆள் அனுப்பிச்சி விட்ருவோம். இங்கடா அடிமை வரல அப்படின்ட்டு நம்மளே எடுத்து அடிமை விலங்கு எடுத்து மாட்டியாது. அதுக்கு பேர் என்ன? ஐடி கார்டு. நம்மளே விரும்பி முதல்ல ஃபிரௌன் வந்து வீட்டிலேருந்து இழுத்துட்டு போவான். இப்போ என்ன? கேம்பஸ் இன்டர்வியூ நம்மளே போவோம். ஃபிரௌனு கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துவான். நம்மளே போய் நாங்கள் அடிமையாகிக்கிறோம், எங்களுக்கு எவ்வளோ சலுகை கொடுக்குறீங்க, எங்களுக்கு எவ்வளோ தரீங்க, இப்படி. இப்போ இதில் என்ன, இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? 4 மாதம் நான் ஊட்டிக்கு போயிருந்தேன் ஒரு தடவை. அப்போ ஒருத்தன் வெள்ளைக்காரன் வந்துருந்தேன். என்ன அவன் வரான், வந்து கேட்டால் எங்கள் ஊர்லலாம் இந்நேரம் குளிர் பயங்கரமாக இருக்கும், அதனால் நான் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறான். சரி எப்போ ஊருக்கு போவேன் அப்படின்னா, போவேன் 4 மாதம் கழிச்சு போவேன் அப்படிங்கிறான். 4 மாதம் கழிச்சு போனால் அப்போ தொழிலெலாம் என்னடா பண்ணுவேன்னா, தொழில் பிரச்சனை இல்லை, நாங்கள் 6 மாதம் சம்பாதிக்கிறது எங்களுக்கு அவ்வளோ போதுமானதாக இருக்குது அப்படிங்கிறான். அப்போ விட்டுட்டு 4 மாதம் தொழில் இல்லைன்னா எனக்கு இப்போ என் கஸ்டமரே என்னை மறந்துடுவான். நான் 2 நாள் லீவ் விட்டேன்னா அதுக்கப்புறம் வேறு பக்கம் போயிடுவோம். மறுபடியும் நான் அவன்கிட்ட போய் விசிட்டிங் கார்டு கொடுத்து புதுசாக அவனை இழுத்துட்டு வரணும். 4 மாதம் கழித்து மறுபடியும் அவன் தொழில் விட்ட இடத்துலேருந்து கண்டினியூ பண்ண முடியுமான்னு அவங்கிறான். அப்போ அவங்க லைஃபே அப்படி தான் இருக்குது. அது ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள். உலகம் பூரா அவங்க போவாங்க. எகிப்தில் போனீங்கன்னா அவங்க தான் வெள்ளைக்காரன் சுற்றிட்டு இருப்பான். அவனுக்கு கம்பெனி இருக்கும், கடை இருக்கும். அவன் 4 மாதம் 5 மாதம் வேலை செஞ்சானா போதும். அந்த 4 மாதம் 5 நிமிஷம் எப்படி வேலை செய்வான்? வாரத்தில் 5 நாள், அதிலும் வந்து ஒர்க்கிங் ஹவர் வந்து இருக்கிறதுலே கம்மி. அது மாதிரி அப்போது இப்படி ஒரு வாழ்க்கை முறை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. பின்னாடி அவங்க அந்த கட்டமைப்பு மட்டுமே தனியாக பேசலாம். அந்த கட்டமைப்பு அவங்க எப்படி உருவாக்குனாங்க, இந்த நாடுகள் பவுண்டரி ஏன் உருவாக்குனாங்க, பாஸ்போர்ட் ஏன் உருவாக்குனாங்க, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஏன் உருவாக்குனாங்க, அதுக்கெல்லாம் தனி கதை. அப்போ இதில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இன்றைக்கி டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க யார்? யூரோப்பு. 2வது அமெரிக்கா எடுத்துக்கலாம். அதாவது இவங்களும் யூரோப் வேறு அமெரிக்கா வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அப்புறம் யார்? அரபு நாடுகள். இன்றைக்கி யார் உலகத்திலே சொகுசாக வாழ்ந்துட்டுருக்கிறான்? அரபு நாடுகள். இப்போ இவங்க இந்த நாட்டுடைய பாஸ்போர்ட்டுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி, இந்த நாட்டுடைய விசாவுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. இன்றைக்கி வந்து கத்தாருடைய விசா தரோம் அப்படின்னா 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு கூட விசா வேலைக்கு போகிறாங்க. அப்போது அதில் புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே அந்த சொகுசாக வாழ்கிறவர்களுக்கு வந்து மெசேஜும் வந்து எல்லாம் முதல்ல கொடுப்பான். அதுக்கப்புறம் அந்த அச்சுறுத்தலும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் இருக்குங்கிறது இருக்குல்ல. அப்போ இதில் 2 கேட்டகரி இருக்குல்ல. அப்போ ஒரு கேட்டகரி எடுத்துங்க. முதல்ல அரபுகளுக்கு வந்து சொல்லவே வேண்டியதில்லை. எச்சரிக்கை போகலையா, எச்சரிக்கை அவங்க தான் நமக்கு பண்ணணும். எச்சரிக்கை அவங்களுக்கு யாரும் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா குர்ஆன் அவங்களுடைய மொழியில் இறக்கப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொழி பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க. எல்லா இல்மும் அங்கே இருந்து தான் நாம் இப்போ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். யாருடைய சோர்ஸு? இம்போர்ட்டட் சோர்ஸ். இது என்ன உள்நாட்டு சோர்ஸா? இதில் கூட இவர் கூட சொல்கிறாருல்ல, இவன் வந்து வெளிநாட்டு அறிஞர்களை பின்பற்றான்னு. இது என்ன இந்தியா உள்நாட்டு மார்க்கமா? மண்ணில் முளைச்ச மார்க்கமா இது? நபியே இம்போர்ட்டட் நபி தான், கலிமாவே இம்போர்ட்டட் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்குறோம். நம்ம என்னமோ லோக்கல் கலிமாவை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம், அதுவே இம்போர்ட்டட் தான். ரசூல்லா இம்போர்ட்டட், அது குர்ஆன் இம்போர்ட்டட் புக்கு, இஸ்லாமே இம்போர்ட்டட் வெர்ஷன் தான். இதில் என்ன வெளிநாட்டு அறிஞர்களை ஃபாலோ பண்ணுறது எல்லாமே இம்போர்ட்டட். இது மட்டும் என்ன? புகாரி என்ன உள்ளூர்காரர்? அவர்னா திருவள்ளுவர். அவர் ரஷ்யாவில் இருந்தவர் தான். எல்லாமே இம்போர்ட்டட் தான் இங்கே. அப்போ இதில் வந்து அவங்கள்ட்ட இருந்தால் நாம் உபதேசம் வாங்கி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ ரசூல்லாவே அரபுகள் மேலே ஹுஜ்ஜத்தை நிறுவிட்டு போயிட்டாங்க. வேலையே தேவையே கிடையாது சொல்லிட்டாங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சு. ஹஜ்ஜத்துல் விதால இன்றைக்கும் வச்சுருக்காங்கள, ஹஜ்ஜுக்கு போனால் அங்கேயே போர்டு போட்டு வச்சுருக்கிறான். அந்த ஹதீஸு போட்டு பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கல, அதை நீ ஒரு வாட்டி படி, அவ்வளோதான். என்ன சொன்னாங்க? அரபிகளுக்கும் அஜமிகளுக்கும் பாரபட்சம் காட்டாதுன்னாங்களா? ஹரமில் நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற? ஹரமில் என்ன பண்ணி வச்சிருக்கிற? ஹரமுடைய எல்லையில் பில்டிங்கை முதல்ல வந்து தனியாருக்கு வந்து கட்டக்கூடாது. உமர்லியான காலத்தில் சட்டமே இருந்துச்சு. இந்த இடத்துல ஒருத்தர் வீடு கட்டினார்னா வந்துடும். உமர்லியானோ ஆர்டர் போட்டிருந்தேன், இந்த இடத்துல நீ வீடு கட்டியிருக்க, இங்கே ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ யாராவது வந்தாங்கன்னா இந்த வீட்டுடைய கதவு திறந்து தான் இருக்கணும். அவன் தட்டிட்டுலாம் பர்மிஷன் கேட்டுலாம் உள்ளே வரக்கூடாது. இது சமம், இது பொதுவான இடம்.
எது அந்த ஹரமுடைய ஜோனு ப்ரொடெக்டட் ஜோனு, அது வந்து வக்ஃபு செய்யப்பட்ட ஜோன். அது அந்த இடத்துல வந்து யார் வேணாலும் நான் எனக்கு விரும்பமா நேராக இங்கேருந்து ஒரு டென்ட் எடுத்துகிட்டு போய் நாங்கள் போய்ட்டு உட்காந்துக்குவேன். சல்மான் ஃபாரிசி வந்து உட்காந்தார்ல, திண்ணை தோழர்கள் உட்காந்தாங்களா? இன்னைக்கு ஏன் அந்த திண்ணைகள் இல்லை? பாரபட்சம் ரசூலா காட்ட சொன்னாங்களா? பாஸ்போர்ட் எடுத்து நீட்டுனாங்களா? அரபிக்கும் அஜர் ஏகப்பட்ட குற்றங்கள் இருக்குது அவங்களது. அரபுகளுடைய குற்றங்கள் என்ன, 1 2 இல்லை. அந்த ஹஜ்ஜத்துல் விதால என்ன சொன்னாங்க? பாரபட்சம்லாம் காட்டக்கூடாது. முஸ்லீம் களிமா சொன்னால் உன் சகோதரன், களிமா சொல்லிட்டா அவனுக்கு உன் அளவுக்கு சம உரிமை இருக்குன்னு. இன்னைக்கு சவுதி அரேபியாவில்